வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் தமிழர்களின் நிலமீட்பு போராட்டம். போலீஸ் கொடுப்பிடிகள் தீவிரம். ராணுவ சிற்றுண்டி சாலையில் புத்தர் சிலை மீட்பு. மதுபான சாலையை அகற்றக் கோரி நோர்வுட் மக்கள் ஆர்ப்பாட்டம். வடக்கு மாகாணத்தில் மருத்துவ மூலிகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என ஆளுநர் கூறுகிறார். கதிர்காம கந்தன் ஆலயத்தில் தங்க நகைகள் ஏலத்தில். வளிமண்டலத்தில் தளம்பல். நாட்டில் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பு. 2500 கிலோவிற்கு அதிகமான போதைப் பொருட்கள் அழிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். யாழ்ப்பாணம் தையிட்டியில் பொதுமக்களின் காணிக்குள் அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு தெற்கில் இருந்து புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டு நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்தும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க கோரியும் மாபெரும் நிலமீட்பு போராட்டம் ஒன்று இன்று தையிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போயா தினமான இன்று இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகள் என அனைவரும் ஆதரவு வழங்கினர். விகாரையின் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த அதேவேளை போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த போலீசார் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். குறித்த பகுதிக்கு பொதுமக்கள் வெளியிடங்களில் வருவதை தடுக்கும் நோக்கில் போலீசார் பாதைகளை மறைத்ததுடன் பொதுமக்களுக்கு தடைகளையும் ஏற்படுத்தினர். அதே நேரத்தில் இந்த போராட்டத்துடன் தொடர்புடையதாக குறிப்பிட்டு 32 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் தடை உத்தரவும் விதிக்கப்பட்டிருந்தது. தையிட்டி போராட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால கட்டளை 4ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தடைகளை மீறி பொதுமக்கள் தமது காணிகளை உரிமைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளை தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ஒன்று இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு தமிழர் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் கடந்த 30ஆம் தேதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பெரஹரா போன்ற எதற்கும் தாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்களூடாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்தபிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசன்துறை பகுதியில் உள்ள இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்து பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நோர்வுட் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் நோர்வுட் வெஞ்சன் தோட்ட பகுதியில் சுமார் 25 வருடங்களாக இயங்கி வரும் மதுபான சாலையை மூடுமாறும் அதற்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறும் கோரி இன்று காலை பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறே, சிறுவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் மதுபோதை, பாடசாலை இடைவிலகலுக்கு காரணமாகும் மதுபான சாலைகள், பெஞ்சரின் எதிர்காலம் மதுபோதையில் போன்ற வாசகங்களை எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த மதுபான சாலை குடியிருப்பு பகுதியில் இயங்குவதால் அருகில் உள்ள ஆலயத்தில் இடம்பெறும் வழிபாட்டு நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தோட்ட பகுதியில் இந்த மதுபான சாலைகள் அமைந்துள்ளதால் பலர் மாதாந்த சம்பள அடிப்படையில் கடன் புத்தகத்தில் பதிவு செய்து மதுபானம் அருந்தி வருகின்றனர். இதனால் பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சுமார் 1500 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சமூக சீர்கேடுகளுக்கு விதித்திடும் இந்த மதுபான சாலையை உடனடியாக மூடுவதற்கு நாட்டின் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் இருந்து சுதேச வைத்தியத்துறைக்கு தேவையான மருத்துவ மூலிகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அவை எமது மாகாணத்தின் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையை அடைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என வடக்கு மாகாண ஆளுநர்
வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சில் இன்று நடைபெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சுதேச வைத்தியத்துறையை மேம்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகாரத்துடன் போதிய அளவு வைத்தியர்களையும் நியமித்துள்ளது. இதன் மூலம் எமது மாகாணத்தில் இருந்து வெற்றிடங்களை நாம் முழுமையாக்கியிருந்தோம். சுதேச மருத்துவத்துறை இன்று வளர்ச்சியடைந்து வருகிறது. எனவே இந்த துறையை சுற்றுலாத்துறையுடன் இணைப்பதன் மூலம் இதனை மேலும் விஸ்தரிக்க முடியும். பல சுற்றுலா பயணிகள் சுதேச மருத்துவ சிகிச்சைக்காகவே வருகை தருகின்றனர். எனவே இவ்விரு துறைகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும். வடக்கு மாகாணத்தில் வன்னி பிரதேசம் மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். அங்கு போக்குவரத்து வசதிகள் சீராக இல்லாததுடன் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. இவ்வாறான பிரதேசங்களில் வசிக்கும் எமது மக்களுக்கு தான் எங்களுடைய சேவைகள் அதிகமாக தேவைப்படுகின்றன. எனினும் நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நியமனங்கள் கிடைத்தமையால் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிடப்பட்டது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அரசு சேவையில் இவருக்கு எந்தவொரு இடமும் நிரந்தரமானதல்ல. எந்த பிரதேசத்திலும் சேவையாற்றுவோம் என உறுதியுரை எடுத்தோம். நாம் பணிக்கு இணைகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனது முதல் நியமனம் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் தான் கிடைத்தது. அது ஒரு போர்க்காலம். தொலைத்தொடர்பு வசதிகளே அறவே இல்லாத காலம். நான் எனது வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் குறைக்கட்டுவான் சென்று அங்கிருந்து படகில் சென்று பணியாற்றிய காலம் அது. அதேபோல பல அரசு பணியாளர்கள் கிளானியால் உயிராபத்துக்கு மத்தியில் படகில் ஏறிச் சென்று பணியாற்றியிருந்தார்கள். 2009ஆம் ஆண்டு வரை இவ்வாறானதொரு நெருக்கடியான நிலையில் தான் நாங்கள் எல்லோரும் பணியாற்றினோம். ஆனால் இன்று அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு செல்ல தயங்குவது கவலை அளிக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் மீது கூடுதல் கரிசனை கொண்டுள்ளது. எமக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக நிரல் அமைச்சுக்களிடமிருந்து நிதியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி எமது மாகாணத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் தேசிய நிதிக்கு பங்களிப்பு வழங்கும் நோக்கில் ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தங்கப் பொருட்களில் சுமார் 70% ஏலம் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்நாயக்க நிலைமே திலினி மதுசங்கா தெரிவித்துள்ளார். இந்த ஏலம் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெய்வங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட தங்கப் பொருட்கள் ஏலத்திலிருந்து முழுமையாக விலக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்க காணிக்கைகள் மட்டுமே வெளிப்படையான மற்றும் சட்டபூர்வமான நடைமுறையின் கீழ் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் எனவும் இது தொடர்பாக புத்த விகார ஆணையாளர் ஜெனரலிடம் ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் மதுசங்கா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையில் கதிர்காம ஆலயத்தின் 2000 ஆண்டுகள் பழமையான தங்கம் ஏலத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற என்ற செய்திகளை அவர் நிராகரித்தார். இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாட்டின் வானிலையை தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருகின்றது. எனவே ஜனவரி 5ஆம் திகதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமில் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை கொழும்பு மற்றும் மொடராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த 2024 முதல் இதுவரையான காலப்பகுதிகளில் போலீசார் மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்த சோதனைகளில் சுமார் 25 கிலோகிராமுக்கு அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுலட் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கும் அதன் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி போலீசார், முப்படைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய சுற்றிவளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சோதனைகளின் போது போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களை அளிப்பதற்கு முறையான பொறிமுறை ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது. அதற்கமைய கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையான கால பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட சுமார் 2556 கிலோ 164 கிராம் போதைப் பொருள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு 2024ஆம் ஆண்டில் 1894 கிலோ 512 கிராம் போதைப் பொருட்களுடனும் 2025ஆம் ஆண்டில் 494 கிலோ 498 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் அளிக்கப்பட்டன. 2026ஆம் ஆண்டில் ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நேற்று வானத்தளவில் பகுதியில் அமைந்துள்ள உயர் வெப்பநிலையை கொண்ட நவீன தகன உலைகளில் வைத்து 170 கிலோ 86 கிராம் ஹெரோயின் மற்றும் 306 கிராம் அமின போதைப் பொருட்கள் என்பன எரியூட்டப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலா மீது அமெரிக்க ராணுவம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடாத்தி அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை தலைநகர் காரிகாஸ் உள்ளிட்ட பல இடங்களில் அமெரிக்க படைகள் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தினர். இந்த அதிரடி நடவடிக்கையின் போது மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே வெனிசுலா நாட்டிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளதாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டார். அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த ரகசிய நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இன்று புளோரிடாவில் உள்ள மாரே-லாகோ இல்லத்தில் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கவுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து வெனிசுலா முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் தலைநகரில் பல இடங்களில் தீப்பரவலும் புகையும் காண முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அரசாங்கம் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையான ராணுவ ஆக்கிரமிப்பு என வன்மையாக கண்டித்துள்ளதுடன் நாடு தழுவிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் மதுரோவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்த புத்தாண்டு கால பதற்றம் தற்போது ராணுவ நடவடிக்கையாக மாறியுள்ளது. அண்டை நாடான கொலம்பியா மற்றும் கியூபா போன்ற நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. 1990களில் பனாமா ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு நாட்டின் ஜனாதிபதி அமெரிக்காவால் இவ்வாறாக சிறைப்பிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் தமிழர்களின் நிலமீட்பு போராட்டம், போலீஸ் கொடுப்பிடிகள் தீவிரம். ராணுவ சிற்றுண்டி சாலையில் புத்தர் சிலை மீட்பு. மதுபான சாலையை அகற்றக் கோரி நோர்வுட் மக்கள் ஆர்ப்பாட்டம். வடக்கு மாகாணத்தில் மருத்துவ மூலிகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என ஆளுநர் கூறுகிறார். கதிர்காம கத்தன் ஆலயத்தில் தங்க நகைகள் ஏலத்தில். வளிமண்டலத்தில் தளம்பல். நாட்டில் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பு. 2500 கிலோவிற்கு அதிகமான போதைப் பொருட்கள் அழிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.